முடிச்சிட வேண்டியதான். ஹல்லேலூயா. தூங்குறது நல்லதா கெட்டதா? கேள்வி கேட்கிறோம். ஒருத்தன் டாக்டர்கிட்ட போனாரு. டாக்டர், தூங்குறது தப்பா? ஏங்க அப்படி சொல்றீங்க? தூங்குறது எப்படி தப்பா ஆகும்? இல்ல, நான் தூங்குனேன், என்ன வேலை விட்டு நீக்கிட்டாங்க. டாக்டர் சொல்லுங்க, தூங்குறதுக்காக வேலை விட்டு நீக்கிட்டாங்க. அப்படியா, என்ன காரணம் அப்படின்னு. இல்ல, நான் ஒரு டிரைவர், பஸ் ஓட்டும் போது தூங்கிட்டேன், அதனால என்ன வேலை விட்டு நீக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. தூங்கலாம், தப்பு கிடையாது. ஆனா எங்க தூங்கக்கூடாது? ஆலயத்துல தூங்கக்கூடாது. தூக்கத்தினால நிறைய ஆசீர்வாதங்களை நம்ம என்ன பண்றோம்? இழந்து விடுகிறோம். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அதான் ஆலயம் என்பது தேவன் நம்மோடு வாசம் செய்கிறார், உலாவுகிறார், நம்மை ஆசீர்வதிக்கிறார். நான் ஏன் இதை முதல்ல உங்களுக்கு சொல்றேன்னா, உங்க கண்கள்லாம் தூக்க கலக்கத்தில் இருக்கு. ராத்திரிலாம் நீங்க என்ன பண்ணுவீங்களோ தெரியல, தூங்குறீங்களான்னு தெரியல. முதிர் வயதில் வரக்கூடிய தூக்கம் அது வேற. ஒரு சில வயசானவங்க முடியாது, ராத்திரி தூங்கிக்க மாட்டாங்க, தூக்கம் வராது. நான் பிரசன்ட் பண்ணும்போது இன்னும் நல்ல தூக்கம் வரும், தூங்குறது சரி, அது பரவாயில்ல. ஆனா முடிந்த வரைக்கும் ஆலயத்துல நம்ம தூங்குவதை என்ன பண்ணணும்? தவிர்க்கணும். ரொம்ப முக்கியம். அதற்கு என்ன பண்ணணும்னா, ஒரு ஒரு ஆசையோடு நாம் ஆலயத்துல வந்து தேவனுடைய வார்த்தை கவனிக்கணும். மற்ற டைம்ல தூக்கம் வராது. பாடும்போது தூங்குற கூட்டம் உண்டு, இங்கே இருக்கு. பாடும்போது எப்படி தூங்குவாங்க? நான் பாக்குறேன், கேட்டு பாடும்போது தூங்குறாங்க. எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அதனால நிறைய சபைகளை என்ன பண்றாங்க? உட்கார்ந்து பாட வைக்கிறாங்க. என்ன பண்றாங்க? எழுதுன்னு ஒரு தூங்குவாங்க, ரொம்ப மாதிரி எழுந்து கூட தூங்குவாங்க. அதனால எதுக்கு இதை முன்னாடியே சொல்லணும்னா, தயவு செய்து நீங்க என்ன பண்ணக்கூடாது? தூங்கக்கூடாது. சரிங்களா? ரைட். அதனால கர்த்தருடைய வார்த்தை அதை நம்ம தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், அதுல நிறைய ஆசீர்வாதங்கள் நிறைந்திருக்கிறது. அதையெல்லாம் முழுமையாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாம கவனத்தோடு ஆண்டவருடைய வார்த்தையை கவனிக்கணும். கொஞ்சம் நீங்க இடையே போனாலும் அதனுடைய ஆசீர்வாதங்கள் குறைந்துவிடும். ஆகவே இதை குறித்து நாம் எச்சரிக்கையோடு இருப்போம். சரி, ஆண்டவர் நமக்கு எல்லாத்தையும் நன்மையாகவே செய்கிறார். ஆனா நாம் நிறைய நேரங்களில் எதிர்பார்க்கிற காரியங்கள் நன்மையாக இருந்தால் கூட அது நமக்கு தீமையாக மாறிவிடும். ஒரு பெரிய மனிதர் கார்ல போய் கொண்டிருந்தார். அவர் கார்ல போயிட்டு இருக்கும்போது இடது பக்கம் பார்க்கும்போது அங்க ஒரு ஆச்சரியமான ஒரு நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. 2 மனிதர்கள் புற்களை தின்று கொண்டிருக்கிறார்கள். தெரியல, புல்ல தின்னு இருக்காங்க. இதை பார்த்தோம்னா டிரைவர் இப்போ நிறுத்து அப்படின்னு நிறுத்திட்டாங்க. இவர் இறங்கி போனார். 2 பேரையும் பார்த்து கேட்டார், என்னப்பா நீ புல்ல தின்னுட்டு இருக்கீங்களே, என்ன ஆச்சு அப்படின்னு. ஐயா, நான் ரொம்ப பரம ஏழை, சாப்பிடுவதற்கு காசு இல்லை, இப்ப எனக்கு பசி, இந்த பசியை ஆற்றுவதற்காக எனக்கு ஒரு வழியே இல்லை, அதனால என்ன பண்றோம்? இந்த புல்லெல்லாம் நான் சாப்பிட்டேன். உயிர் வாழணுமே, புல்ல சாப்பிட்டாவது நான் உயிர் வாழணும் சாப்பிட்டேன். இந்த பெரிய மனிதருக்கு இறக்கி போனோம். உடனே என்ன பண்ணிட்டாரு? நீ என்னோட வந்திருக்க, நான் உங்களுக்கு உதவி செய்வேன். சந்தோஷம். அப்போ ஒருத்தர் சொன்னா, ஐயா நான் மாத்திரம் இல்ல, அங்க பாருங்க என்னுடைய மனைவி 2 பிள்ளைங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க, இப்பதான் சாப்பிட்டு போனாங்க, அவங்களுக்கும் அந்த உதவி வேண்டுங்க, அவங்களும் வரட்டும். பக்கத்துல சொன்னா, எனக்கு 3 பிள்ளைங்க மனைவி இருக்கிறாங்க, அவங்களும் இருக்கிறாங்க, அவங்களையும் கூப்பிடுவாங்க. இவர் காரை வைத்து இவ்வளவு பெரிய கூப்பிட்டு போனார். போய்கிட்டே இருக்கும்போது அந்த ஏழை மனிதன் அந்த பெரிய மனிதனை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார். உங்களுக்கு எவ்வளவு இறக்க போனாயா? எவ்வளவு பேர் இந்த சைடு வராங்க, பார்த்துட்டு போறாங்க, ஆனா உங்களுக்கு இது இறக்க போன வந்ததை நினைச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு அவர் சொன்னாரா, இதுல சந்தோஷப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை, இது எனக்கு ஒரு நன்மையாக முடியும், அதனாலதான் உங்களை கூப்பிட்டு போறேன். புரியல என்ன அப்படின்னா, இல்ல நீங்க கஷ்டப்பட்டு புல்ல சாப்பிட்டு இருக்கிறீங்க, எங்க வீட்டுல 1 ஏக்கர் இடம் இருக்குது, 1 அடிக்கு புல்லு எல்லாம் வளர்ந்து நிக்குது, அந்த புல்ல நீங்க தாராளமா என்ன பண்ணலாம், வந்து சாப்பிடலாம், நீங்க குடும்பமா வந்து எவ்வளவு நாள் வேணா இருந்து நீங்க சாப்பிடலாம், அதுக்காக தான் உங்களை நான் கூப்பிட்டு போறேன் அப்படின்னா. இப்படி இருக்கிற அந்த ஏழை மனிதன் பாத்துக்க யோசிங்க. இல்ல ஏதோ உதவி செஞ்சு ஏதோ பணம் தருவாரு, சாப்பாடு போடுறாரு போட்டா, இவர் அந்த புல்ல மேய்க்கிறதுக்கே என்ன பண்றாரு, கூப்பிட்டு போறாரு.
சில நேரத்தில் உதவி கூட நமக்கு என்ன ஆயிடும், உபத்திரவம் மாறிவிடும். அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் சொல்லி செய்கின்ற உதவிகள் அப்படி இருக்க, ஆண்டவர் எல்லாவற்றையும் நன்மையாகவே நமக்கு செய்வார். அவர் செய்கிற எல்லா காரியங்களும் நமக்கு நன்மையாகவே முடியும். ஆகவே இதை குறித்து நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அது எல்லாவற்றும் மேலாக ஆண்டவருக்கு நாம் பிரியமாக இருக்கும். அதுதான் இன்னைக்கு இந்த வேதாகமத்துல தேவனாலே சிறப்பு பெற்ற மக்கள் ஏராளமானவர்கள் உண்டு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சிறப்பு. குறிப்பாக ஒரு மரணத்திலே, அதாவது முடிவிலே சிறப்பை பெற்ற ஒரு சில மக்களை குறித்து இன்னைக்கு நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகிறேன். இதற்கு தலைப்பு தேவனால் சிறப்பு பெற்றவர்கள். ஆகவே தேவனால் சிறப்பு பெற்ற மக்களை குறித்து நாம் அறிவதற்கு முன்னதாக ஒரு நிமிடம் கண்களை மூடி, ஆண்டவரே இந்த நாளிலே இந்த மக்கள் மூலமாக எங்களோடு பேசும் ஆண்டவரே என்று சொல்லி நாம் ஜெபத்தோடு கடந்து செல்லும்போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபித்து நாம் செய்திக்குள்ளே கடந்து போவோம். நல்ல ஆண்டவரையும் நாம் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் சற்று நேரம் இந்த வார்த்தைகளை நாம் தியானிக்கும் போது இந்த வார்த்தை மூலமாக என்னோடு பேசும், எங்களோடு பேசும். இந்த நேரத்தில் ஒவ்வொருவருக்கும் மோட்சமாகி தார் இயேசு மூலம் கேட்கிற அன்புள்ள பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனாலே சிறப்பு பெற்றவர்கள் நாமெல்லாம் வேதம் சொல்கிறது, தேவனுடைய பார்வையிலே நாம் விசேஷித்தவர்கள், மற்றவர்களுடைய பார்வையில் நாம் விசேஷித்தவர்கள். நாமெல்லாம் விசேஷித்தமான மக்கள். அதாவது தேவனால் சிறப்பை பெற்ற மக்கள் நாமும் கூட. ஒவ்வொரு பேருக்கும் ஒரு விதமான சிறப்பு. ஆனா வேதாகமத்துல ஒரு 3-4 பேரும் நான் சொல்லி நான் கடந்து போவார்கள். அநேக மக்கள் ஒரு சிறப்பான முடிவையோ இல்லையா சிறப்பான ஒரு காரியத்தையோ தேவனாலே பெற்றுக் கொண்டார்கள். அதை குறித்து நான் ஒரு சில மனிதனுடைய வாழ்க்கையிலே நான் சொல்ல போகிறேன். எல்லாரும் தெரிந்தவர்கள் தான். ஆனா அநேக காரியங்கள் நாம் அதன் மூலமாக நான் கற்றுக்கொள்வோம். முதலாவதாக வேதாகமத்திலும் சரி, அதாவது பழைய ஏற்பாட்டிலே தேவனாலே சிறப்பு பெற்ற ஒரு மனிதர் உண்டு என்றால் அவர் ஏனோக்கு. ஏனோக்கு வந்து உங்களுக்கு எல்லாருமே தெரியும். வாசியுங்கள். ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை யாராவது வாசியுங்கள். 5:24. ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் என்ன பண்ணா? காணாம போயிட்டான். காணாம போனான்னா தொலைச்சு போகல. தேவன் ஏனோக்கை என்ன பண்ண? எடுத்துக்கொண்டார். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஏனோக்கை தேவன் எடுத்துக்கொண்டார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அதாவது அவன் மரணத்தை காணவில்லை. நம்முடைய போல ஏனோக்கை குறித்து நிறைய நேரம் பேசியிருக்கிறார். அது அவர் சொல்வார், அவர் ஆண்டவரோடு அவன் நடந்து எங்க போயிட்டான்? ஆண்டவரோடைய கூடவே போயிட்டான். ஆனா வேதம் சொல்லுது அவன் காணாமல் போனான். மற்றவருடைய பார்வையிலே ஏனோக்கு காணாமல் போனான். ஆனா தேவன் ஏனோக்கை என்ன பண்ணினார்? எடுத்துக்கொண்டார். அவனை மரணத்தை காணல. ரொம்ப பெரிய வேதத்துல முதலாக மரணத்தை காணாது யாருன்னா எவ்வளவு பெரிய சிறப்பு பாருங்க. தேவனாலே இந்த சிறப்பை அவன் பெறுகிறான். காரணம் என்ன? வேதம் சொல்கிறது அவன் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். அப்போ தேவனோடு நம்முடைய உறவு சரியாக இருக்குமானால் நாம் தேவனாலே சிறப்பு பெறுவோம். அல்லேலூயா. ஆமா. எபிரேயர் வாசிங்க. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் இன்னும் தெளிவாக 11:5. விசுவாசத்தினாலே எடுத்துக்கொண்டார் என்று ஆதியாகமத்தில் வாசிக்கிறோம். ஆனா அதற்கு முன்னாகவே தேவனிடத்தில் ஒரு சிறப்பு பெற்றான். என்னது? தேவனுக்கு பிரியமானவன். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய சாட்சி பாருங்க. தேவனுக்கு பிரியமானவன். ஏன்னா அவன் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். இன்னும் ஒரு காரியம் ஏனோக்கு குறித்து சொல்ல வேண்டும் என்றால் யூதா, அது வாசிங்க. ஒரே அதிகாரம் தான். 14-15 யாராவது வாசிங்க. 14-15 அது இன்னும் தெளிவாக இருக்கும். அவர்களில் அவபக்தி உள்ளவர்கள் யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த சகல
அதாவது அந்த நாட்களிலே அப்படி இருக்கீங்க, ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில இந்த ஏழோக்கை பத்தி எனக்கு சொல்லப்பட்டிருக்கு. 15 வாசிங்க. நமக்கு விரோதமாய் அவபக்தியுள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகளில் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கும் ஆயிரம் ஆயிரமான தமது பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வருகிறார் என்று முன் அறிவித்தார். இவன் தேவனோடு சஞ்சரித்தவன், இவன் ஒரு தேவனுடைய ஊழியக்காரன். என்ன பண்ணிருக்கான்? அப்போவே கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்திருந்தார். பாவிகள் அதிகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே தேவனுக்கு விரோதமாக மக்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிற சூழ்நிலையில இவன் ஆண்டவரை குறித்து என்ன பண்றான்? முன்னறிவிக்கின்றான். ஆண்டவர் வரப்போகிறார். எப்போ சொன்ன வார்த்தை? ஆதியில யோசிச்சு பாருங்க. அப்போ ஏனோக்குக்கும் தேவனுக்கும் உள்ள உறவு கரெக்டா இருக்கு, சரியா இருக்கு. அப்படி இருக்குமானால் நிச்சயமாக நாம் தேவனாலே சிறப்பு பெற்ற மக்களாக வாழணும். நிச்சயமா வாழணும். கர்த்தர் உன்னை பார்த்து இவன் எனக்கு பிரியமானவன் என்று சொல்ல வேண்டும் என்றால் நாம் தேவனோடு சஞ்சரிக்க வேண்டும். சஞ்சரிப்பதுனா என்ன? ஈஸி. அவைக்குரிய காரியங்களிலே ஆண்டவரோடு அதிகமான நேரங்களை செலவிட வேண்டும். அவ்வளவுதான். ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ, என்ன சொன்னாரோ அதை நாம் செயல்படுத்த வேண்டும். குறிப்பாக வேதம் வாசிப்பதிலும், ஜெபிப்பதிலும், ஆலயத்தில் வருவதிலும் நாம் ஆண்டவருடைய காரியங்களே அதிகமாக நேரங்களை செயல்படும் போது ஆண்டவரோடு நாம் உறவு கொள்கின்றோம், ஆண்டவரோடு சஞ்சரிக்கின்றோம். அப்படி சஞ்சரிக்கும் போது ஏழு மரணத்தை அவன் காணவில்லை, ஆனால் நமக்கு அந்த ஒரு சிறப்பு பெறுவான் என்பது தெரியாது. அப்படி கூட இருக்கும். ஆண்டவர் வந்து விடுவார், மரணத்தை காண மாட்டோம். ஆண்டவரோடு நாம் என்ன பண்ணுவோம்? போவதற்கு வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் முன்னோட்டமாக ஏழோக்கை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் சாட்சி பெற முடியும். என்னது? தேவனுக்கு பிரியமானவர். எல்லாரும் வேதத்துல சாட்சி பெறாங்க. தாவீதை குறித்து என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று ஆண்டவர் சாட்சி கொடுத்தார். ஏன்னா அவங்க வாழ்ந்தான். தேவனோடு எவன் ஒருவன் சரியாக உறவு கொண்டு சஞ்சரிக்கின்றானோ அப்பொழுது தேவனாலே அவன் சிறப்பு பெற்ற மக்களாக இருப்பான். இவனுடைய இந்த பெரிய சிறப்பு இருக்குமா? அவன் கர்த்தர் அவனை எடுத்துக்கொண்டார். தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். அதுதான் உங்களையும் என்னை குறித்து ஆண்டவர் இந்த மாதிரி ஒரு சாட்சி சொல்ல முடியுமா? இவன் எனக்கு பிரியமானவன் என்று சொல்ல முடியுமா? நம்முடைய ஆவிக்குரிய வாழ்விலே நாம் இன்னும் அதிகமாக தோல்வியான ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்து கொண்டிருக்கோம். நீங்க உங்களுடைய இருதயத்தை நீங்கள் தொட்டு நீங்க சொல்லி பாருங்க. உங்களுடைய ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கிறது? உங்களுடைய வேத வாசித்த அந்த நாட்கள் இப்பொழுது எப்படி இருக்கிறது? ஆலயத்துக்கு வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்கிறது? இல்ல ஆண்டவருக்குரிய காரியங்களை நீங்க சரியாக செயல்படுகிறீர்களா? இது எல்லாம் செய்யவில்லை என்றால் தேவனுடைய சிறப்பான லிஸ்ட்ல நம்ம பேர் இருக்காது. ஆண்டவருடைய லிஸ்ட்ல நம்ம பேர் இருக்கணும்னா ஏனோ போல தேவனோடு சஞ்சரி. அப்பொழுதுதான் நம்ம ஆண்டவரோடு என்ன பண்ண முடியும்? சேர்த்த ஆண்டவரோடு அவன் கூட நடந்து போனான் என்றால் அவன் தேவனோடு அவன் சஞ்சரிக்கிறவனாக இருந்தான். அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்படி இருக்கிறோம்? சஞ்சரிக்கின்றோமா? ஒரு கேள்வியை வைத்து நாம் அடுத்த காரியத்துக்குள்ள கடந்து போவோம். இரண்டாவதாக மோசேயுடைய வாழ்க்கையில ஒரு சிறப்பு உங்களுக்கே தெரியும். வாசிக்க கேட்க உபாகமம் 34 அதிகாரம் 5 வசனத்தை வாசிக்க. உபாகமம் 34 5 வாசிக்க. எப்படி மரித்தான்? கர்த்தருடைய வார்த்தையின்படியே மரித்தான். நீ வேதாந்தத்தில் வேற எங்கேயுமே அந்த வார்த்தை வரல. ஆண்டவர் ஒரு மனிதனுடைய உயிரை யார் எடுக்கிறார்? தேவன் எடுக்கிறார். ஆனா அது சிறப்பல்ல. என்ன பண்ண? கொண்டு போய் தேவனே என்ன பண்ணினார்? அடக்கம் பண்ணினார். ஒரு அலை சொல்லுங்க, அல்லேலூயா. தேவனே அடக்கம் பண்ணினாங்க மோசேயை. அல்லேலூயா. எவ்வளவு பெரிய சிறப்பு! இதுவரைக்கும் அவருடைய பிரேதக்கூடிய யாருமே என்ன அடக்கம் பண்ணது யாரு? தேவன் அடக்கம் பண்ண யாருமே தெரியாது. சொல்ல முடியாது. தேவன் அவரோடு கூட என்ன பண்ணினார்? மோசேக்கு எவ்வளவு பெரிய சிறப்பு! ஏன் தெரியுமா? ஆண்டவர் நம்ம உயிரை எடுத்தாரு. சாதாரணமா உயிர் போகாது. 120 வரை அவனுடைய கண் என்ன பண்ணல? இருள் அடையவும் இல்லை, பதன் இன்னும் எப்படி அவன் சாவா? யோசிச்சு பாருங்க. மோசேய இந்த இயற்கை ஒன்றுமே பண்ண முடியாது. அப்படிதான் அவனுடைய பதம் இருந்தது. அந்த பதனை ஆண்டவர் கொடுத்திருந்தார். அதனாலதான் ஆண்டவர் என்ன பண்ணார்? மோசேய எடுத்துக்கொண்டார்.
ஏனோக்கு சஞ்சரித்தான், ஆகவே தேவனாலே சிறப்பை பெற்றான். இங்கே மோசே எல்லாத்தையும் சகித்தான். அதனால தேவனாலே ஒரு பெரிய சிறப்பு. என்ன சிறப்பு? கர்த்தரே அவனை அடக்கம் பண்ணான். 120 வயசு வரைக்கும் நமக்கு சின்ன வயசுலயே கண்ணாடி போடுறோம். ஏன்? கண்ணு தெரிய மாட்டேன். கண்ணாடி குறைக்காக சொல்லு. 35 வயசுல போடணும். தள்ளி 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 கடைசியில கொஞ்ச நாள் கண்ணாடி போட ஆரம்பிச்சு கண்ணு ரொம்ப குறைய ஆரம்பிச்சு. அவ்வளவு கண்ணாடி எல்லாம் படிக்க முடியாது, அந்த மாதிரி நிலைமை ஆயிடுச்சு. ஆனா மோசே அப்படி இல்லை. 120 வயசு வரைக்கும் அவனுக்கு ஒண்ணுமே எப்ப அந்த 40 வயசுல இருந்த பிறகு 120 வயசு வரைக்கும் இருந்துச்சு. காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? ஆண்டவராலே அவன் சிறப்பை பெற்றான். ஆண்டவர் அவனுக்கு அந்த கிருபையை தந்தான். காரணம் என்ன தெரியுமா? அவனுக்கு அந்த கொடுக்கப்பட்ட பணியில சகிப்புத்தன்மை ரொம்ப அவசியம். இன்னைக்கு மக்களிடத்துல இல்லாத ஒண்ணு என்ன தெரியுமா? சகிக்கணும். சகிப்பு இருந்துச்சுன்னா எல்லாத்தையுமே நீங்க மாத்திடுங்க. ஆனா அது இல்லாததுனால பிரச்சனை. வேதம் சொல்கிறது, மோசே இந்த உலகத்திலே இருக்கிற எல்லாரையும் காட்டிலும் மிகுந்த சாந்த குணமுள்ளவன். வேதம் சொல்கிறது சாந்த குணம் உள்ளவங்களால தான் என்ன பண்ண முடியும்? சிந்திக்க. நீ எந்த ஒரு காரியத்தையும் சாந்தத்தோடு நீங்க அணுகினீங்கன்னா நீங்க என்ன பண்ண முடியும்? சகிக்க முடியும். அதனால வேதம் சொல்லுது மோசே மிகுந்த சாந்த குணம் உள்ளவன். ஆனா அவனே 2 இடத்துல தவறி போனான். அது குறிப்பாக ஒரு இடத்துல, ஆனா அது பெரிய தவறு. நான் எப்படி சொன்னேன்? தவறே கிடையாது என்னை குறித்து கேட்டேன். ஆனா ஆண்டவருடைய பார்வையிலே அது தவறாக இருந்தது. தேவனாலே சிறப்பு பெற்றவன் தான். ஆனாலும் ஆண்டவர் அவனுக்கு ஒரு பெரிய தண்டனை கொடுத்தார். கானானுக்குள்ளே இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதுதான் மோசேக்கு ஆண்டவர் தந்த கட்டளை. ஆனா ஆண்டவர் சொல்லிட்டாரு, 2 பேர் தான் போவாங்க, மத்த யாருமே போக மாட்டாங்க. மோசே நீயும் போக மாட்டேன். ஆனா நீ பார்ப்ப, கானானை பார்ப்ப, ஆனா போவோம். எவ்வளவு பெரிய தண்டனை பாருங்க. என்னன்னா அந்த சகிப்புத்தன்மை அந்த குறைஞ்சி போச்சு. சாந்தத்தை அவன் இழந்து போயிட்டான். ஏன்னா ஒரு குடும்பத்துல 4 பேர் இருக்கிற வீட்டுல சகிக்க முடியாத நிறைய நிகழ்வுகள் நடக்கும். வந்துடும். பிள்ளையா நான் பெற்று வச்சிருக்க ஒண்ணு எங்க போச்சு? நம்ம சாந்தம். ஐயோ நான் கட்டிட்டு வந்த பாரு ஒண்ணு பா, ஆமா இன்னைக்கெல்லாம் வச்சு பாடலாம் நினைக்குமா? நினைக்க மாட்டோமா? அவங்க அப்படி நினைப்பாங்க. எங்க இருந்தா இந்த பலன் கட்டி கொடுத்தாங்க தெரியல, நான் கட்டிக்க மாட்டேன் அவங்க நினைப்பாங்க. இல்ல இப்படி குடும்பத்துக்குள்ள இருக்கிற உறவுக்குள்ள நிறைய சகிப்பு தேவைப்படுது. இப்ப மோசேக்கு எவ்வளவு பெரிய சகிப்பு வேணும் தெரியுங்களா? ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள ஒரு மனிதனுடைய குணம் எப்படி தெரியுமா? என்ன மாதிரி 100 அதிகமான பொருளாத குணமுடைய ஒரு மனிதன். அப்போ கிட்டத்தட்ட 6 லட்சம் புருஷர்களை அவன் வழி நடத்தணும்னா அவனுக்கு எவ்வளவு சகிப்பு தன்மை. அதனால ஆண்டவர் சிறப்பு. இவ்வளவு பேர் அவன் சகித்து சாந்த குணமாகி அந்த கானான் தேசத்துக்குள்ள பிரவேசிக்கு உதவி செஞ்சதுனால ஆண்டவனாலே ஒரு பெரிய சிறப்பு பெற்றான். கர்த்தரே அவனை உயிர் எடுத்துக் கொண்டு என்ன பண்ணிட்டார்? அடக்கம் பண்ணிட்டார். இதுவரைக்கும் அவருடைய பிரேதத்தில் யாருமே. அதை மாற்றி ஒரு பெரிய சிறப்பு என்ன தெரியுமா? 34 கடைசி வசனத்தை வாசிங்க. கர்த்தரை முகமுகமாய் அறிந்த மோசேயை போல ஒரு தீர்க்கதரிசியும் இஸ்ரவேல் அப்புறம் இப்ப ரொம்ப கிடையாது, அப்புறம் கிடையாது, ஒரே ஒருத்தர் தான். யாரு? மோசே தான். முகமுகமாய் பார்க்கல. நல்ல கவனி, படிக்கும்போது நல்ல கவனிக்கணும். முகமுகமாய் அறிந்த, முகமுகமாய் அறிந்த மோசேயை போல இஸ்ரவேலுக்குள்ள யார்கள் எழும்பிடுகிறது. நம்மளை கூப்பிட்டுட்டே இருப்பான்னு மோசே ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? போய் அடக்கம் பண்ணி வச்சிட்டாரு. போதுமா, 120 வயசு ஆயிடுச்சு, இவனுக்கு கண்ணும் குறைய மாட்டேங்குது, விரலும் குறையல. ஆமா, இவன் நம்மளோட ஓமா வந்து கூப்பிட்டே இருக்கிறாங்க. ஆண்டவர் எப்ப கூப்பிட்டாலும் வருவார், ரெடியா இருக்கிறாரு. அவன் நீ கூப்பிடல ஆண்டவர் புறப்படுற. ஆனா மோசே அப்படி இல்லை, கூப்பிட்டா ஓடி விடுறாரு. வந்து நின்று என்ன பண்றாரு? பதில் கொடுப்பாரு. இப்ப சிறப்பான ஒரு மனிதன் மோசே. 120 வயசு, 40 வயசு அரண்மனை, 40 வயசு அவருக்கு பிறகு வனாந்திரம், 40 வயசு வழிநடத்து, 120 வயசு அப்படியே பாட்டா பிரிச்சு கடைசி 120 வயசு வரைக்கும் அது வெள்ள குறையல. ஆனா ஆண்டவர் பார்த்த உயிரை எடுத்தா போய் அடக்கம் பண்ண. காரணம் என்ன தெரியுமா? மோசேக்கு சகிப்பு. அதுக்கு உதாரணம் ரொம்ப நேரம் நான் சொல்ல மாட்டேன். என்னாகும் 14ஆம் அதிகாரத்துல ஒரு சம்பவம் வருது.
இந்த சகிப்புத்தன்மைக்கு உதாரணம். இந்த இஸ்ரேல் ஜனங்கள் ரொம்ப மோசமான ஜனங்கள். நான் சொன்னேன்ல, என்ன மாதிரி எனக்கு ஒரு எப்படி கேட்ட, நான் ஒரு பொல்லாத மனிதன் வச்சுக்கேன், என்ன மாதிரி ஒரு 100 மடங்கு ஒவ்வொரு மனிதனும் இருப்பாங்க. இப்போ அந்த மாதிரி ஆட்கள் அப்பப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, மோசையை வந்து மனப்பிடிக்க செய்வாங்க. மோசையும் காலைக்கும் அவங்க வழி நடத்தி கொண்டிருக்காங்க, மோசையும் ஆரோனும் வழி நடத்தி கொண்டிருக்கும் போது நிறைய நேரத்தில் இப்போ வந்து என்ன 14ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் வருகிறது. கானான் எப்படிப்பட்ட தேசம் போய் வேறு பார்க்க வரும்போது காலைக்கும் யோசுவா வந்து எடுத்து சொல்லிட்டாங்க, நல்ல சூப்பரான இடம், ஆசீர்வதிக்கப்பட்ட இடம், அருமையா இருக்குது, ஆண்டவர் சொன்னதான் உண்மை அப்படின்னா. ஆனா ஒரு குரூப் வந்து என்ன பண்ணிடுச்சு, ஐயோ வேணாம், அந்த இடத்துக்கு போக வேணாம், ரொம்ப மோசமான இடம். உடனே என்ன பண்ணாங்க, 2 குரூப் 2 விதமா சொல்லுது, நல்லதை எடுத்துக்க வேண்டியதானே. இஸ்ரேல் ஜனங்க எப்படின்னா நல்லதை எடுத்துக்க மாட்டாங்க, நல்லது மட்டும் வேணும் அவங்களுக்கு, ஆனா நல்லதை எடுத்துக்க மாட்டாங்க. என்ன பண்ணாங்க, மோசே மேலையும் ஆரோன் மேலையும் கல்லெறியும்படியாக கோபம் கொண்டாங்க. அந்த சம்பவத்தை நீங்க வீட்டுல போய் படிச்சு பாருங்க, என்ன ஆகும் 14 வருகிறது. இது ஒரு சின்ன சம்பவம். அதுக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா சண்டை போடுவாங்க, திட்டுவாங்க, ஆமா இவற்றது போ. அதனால அதுக்குதான் சகிப்புத்தன்மை. அதுதான் சொல்லு, மோசேயினுடைய சிறந்த குணங்களிலே மிக முக்கியமான குணம் சாந்த குணம். ஏன்னா அந்த சகிப்புத்தன்மை அவனுக்கு இருந்தது. இவ்வளவு ஜனங்களை அவன் நடத்தணும்னா ரொம்ப கஷ்டம். அதான் ஆண்டவர் அவனுக்கு பெரிய சிறப்பை கொடுத்தாங்க. அந்த இடத்துல ஆண்டவருக்கு கோவம் வருது. ஆண்டவர் சொல்றாரு, நான் இவங்க என்ன பண்றேன், ஒண்ணும் இல்லாம. ஆனா மோசே அந்த இடத்துல கூட சகித்துக் கொள்கிறான். ஆண்டவர் இடத்துல அவன் பேசிக்கிறான், வேணாம் ஆண்டவரே, எதுவுமே நீங்க செய்யாது. நீங்க வீட்டுல முழுசா படிச்சு பாருங்க, வேதாகமத்தை எவ்வளவு தூரம் நம்ம படிக்கிறோமோ அவ்வளவுக்கு நிறைய சத்தியங்களை நம்ம அறிந்து கொள்ள முடியும். அதனுடைய ஆவிக்குரிய வாழ்வுகளை இன்னும் அதிகமாக வளர்வதற்கு, தேவனிடத்திலே சிறப்பு பெறுவதற்கு அது ரொம்ப உதவியா. அப்ப மோசேயினுடைய சகிப்பு குணத்தினால தேவனாலே ஒரு பெரிய சிறப்பை கிடைக்கும். என்ன கிடைத்தது, தேவனே அவன் உயிரை எடுத்து என்ன பண்ணார், எல்லாருக்கும் அந்த பெயர் கிடைக்கிறது. அப்போ ஏழைக்கு எப்படி தேவனோட சஞ்சரித்தாரோ அந்த விதமாக மோசேயும் தனக்கிட்ட பணியிலே அந்த சகிப்பு தன்மை உடையவராக நம்ம இருக்கிறதை பார்க்கிறோம். யோபு கூட சகிப்பு தன்மை சொல்லுவோம், உண்மைதான். ஆனா மோசேக்கு இருந்த சகிப்பு மாதிரி வேற யாருமே வேதாகமத்துல கிடையாது. ஒவ்வொரு வினாடியும் அவன் சகிக்கணும். அதுதான் அவனுடைய 40 வருஷம் அந்த பாட்டு. அதான் ஆண்டவரே என்ன பண்றாருன்னா அடக்க மாட்டார். அதெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்கள் யாருமே மோசையை அறிந்து கொள்ளக்கூடாது அப்படின்னு தான் அவரே என்ன பண்ணார், போய் அடக்கம் பண்ணி வேதத்துக்குரிய யாருக்கும் எவ்வளவு பெரிய சிறப்பு பாருங்க. ஆண்டவராலே அடக்கம் பண்ணப்படுவது என்பது பெரிய ஆசீர்வாதம். ஆகவே அந்த ஆசீர்வாதம் மோசே கிடைக்கிறது. காரணம் அவன் சகிக்கிறவனாக இருந்தான். மூன்றாவதாக ஒரு பெரிய ஊழியக்காரர், உங்களுக்கு எல்லாருமே தெரியும், எலியா. எலியா தீர்க்கதரிசியை பற்றி உங்களுக்கு அதிகமா தெரியும். எப்படி ஏனோக்கு சஞ்சரித்தானோ, அது எப்படி மோசே சகித்தானோ, அந்த விதமாக எலியா தனக்குரிய காரியங்களை சளைக்காதவனாக இருந்தான். சோர்ந்து போக மாட்டார் எலியா. சில சூழ்நிலைக்கு அப்படிதான் வந்தது. ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்க. 2 ராஜாக்கள் நடந்து போகையில் அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அவர்கள் நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது. எலியா சுழற்காற்றிலே பரலோகத்துக்கு ஏறி போனான். என்னமோ படிக்கட்டுல நடந்து போற மாதிரி எங்க ஏறி போனாரு, பரலோகத்துக்கு ஏறி போனாருங்க. யாரு, எலியா. எவ்வளவு பெரிய சிறப்பு பாருங்க. அவனும் மரணத்தை காணல, எப்படி ஏனோக்கு மரணத்தை காணாதவனாக இருந்தாலும் அந்த விதமாக எலியாவும் மரணத்தை காணல. ஆனா என்ன நடக்குதுங்க, எலியா சுழல் காற்றிலே தூக்கி கொண்டு போகப்பட்டான். அப்படிலாம் போடல, சுழல் காற்று அடிக்குது. ஆனா இவன் என்ன பண்ற, ஸ்டெப்ல நடந்து போற மாதிரி பரலோகத்துக்கு ஏறி போனான். இது எலியாவுக்கு கிடைத்த ஒரு பெரிய சிறப்பு. தேவனோடு பரலோகத்துக்கு போகிற ஆசீர்வாதம். அது பாருங்க, மற்ற 2 பேருக்கு அந்த வார்த்தை கொடுக்கப்படல. அவங்க எல்லாம் பரலோகத்துல தான் இருப்பாங்க, அதுல சந்தேகமே கிடையாது. ஆனா எலியா டைரக்டா எங்க போறாரு, பரலோகத்துக்கு போறாரு. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம், எவ்வளவு பெரிய சிறப்பு பாருங்க. சும்மா இல்லைங்க, தீர்க்கதரிசிகளிலே எப்படி மோசேக்கு ஒரு பெரிய கஷ்டம் இருந்ததோ அந்த விதமாக எலியாவுடைய காலத்திலும் ரொம்ப கஷ்டப்பட்டான்.
இந்த ஜனங்க கிட்ட அவன் மாட்டிக்கிட்டு இந்த ஊழியத்துல, நீங்க ஊழியக்காரங்க ஊழியன்றது ரொம்ப நீங்க சில என்ன நினைப்போம், ஊழியன்னா ஒண்ணும் கிடையாது, நாளைக்கு வேணா பேசிட்டு நம்மளுடைய பாஸ்டர் எல்லாம் நினைச்சு பார்த்தோம்னா அவர் அதுல 10ல் ஒரு பங்கு கூட என்னால நம்ம செய்ய முடியாது. இந்த ஊழியம் அவ்வளவு எதிர்ப்பு, அவ்வளவு கஷ்டம், அவ்வளவு பிரச்சனை, அவ்வளவு பற்றாக்குறை. இந்த ஊழியத்துல கிட்டத்தட்ட 42 வருஷங்கள் அந்த ஊழியத்தை அவர் செஞ்சாங்கன்னா அவ்வளவு கஷ்டம் தெரியுமா இல்ல? எலியா மாதிரி நம்ம இப்போது ஒரு சிறப்பு பெற்றோம் நிச்சயமாக இன்னைக்கும் போடுற கிராமத்துக்கு ஆச்சரியமா இருக்கு. ஆண்டவர் எலியாவுக்கு ஒரு பெரிய சிறப்பு கொடுத்தார். போதும்பா நீ பட்ட கஷ்டம், நீ என்னோட எங்க வந்து பரலோகத்துக்கு சுழல் காத்து. காரணம் இருக்குமா, ஊழியத்துல சதைக்கவே. நான் என் மாஸ்டர் தான் நினைச்சேன், நீங்க இன்னைக்கு 10 முறை கூப்பிட்டாலும் அவர் ஊழியத்துக்கு வர கிடையாது. அவர்களுடைய குணம் அப்படிதான் எலியாவும் இருந்தா. அதனால ஆண்டவர் அவருக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்தார். ஆனா மாஸ்டருக்கு அந்த சீக்கிரம் பரலோகத்துக்கு போகணும்னு ஆசை இல்லை. அவர் என்ன சொல்றாரு, 100 வயசு வரைக்கும் அவருடைய ஆசை. ஆமா, காரணம் என்ன, அப்ப இந்த பூமியில வாழ்வதற்காக இல்லை. ஆண்டவர் தனக்கு தந்த 1000 சபைகளை இந்தியா முழுவதும் சபைகள் இல்லாத இடங்களிலே கட்டப்படுவதற்காக எனக்கு ஆயுசு நாட்கள் ஆண்டவர் தர வேண்டும், ஒரு வேண்டுதல், அவ்வளவுதான். ஆனா ஆண்டவருடைய கருத்து அது இருக்கு. 100 110 கொடுக்கலாம், 120 கொடுக்கலாம், அது தெரியாது. ஆனாலும் சளைக்காது, அதனால நம்முடைய பாசம் பொறுத்தவரைக்கும் சளைக்கவே மாட்டாங்க. நீங்க எல்லா எனக்கு எலியா பொறுத்தவரை அதான் ஞாபகம் வந்துச்சு. இங்க ஒரு சம்பவம் வருகிறது. எலியாவை குறித்து பார்க்கும்போது 2 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரத்துல ஒரு சம்பவம் வருகிறது. அவனுக்கு நிறைய கஷ்டம், ஊழியத்து பாதையினாலே கொஞ்சம் கஷ்டம் தான். அதான் கதை சொல்ல வந்த ஈஸின்னு ஒரு நாள் நினைப்பாங்க, ரொம்ப கஷ்டம். இன்னைக்கு கொரோனா காலத்தினால நம்ம வெளியே சொல்ல முடியாத செய்ய முடியாத சூழலில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனா ஒவ்வொரு நாளும் ஊழியம் பாதை என்பது ரொம்ப கடினமான பாதை. பார்க்கறதுக்கு அது ரொம்ப அப்படியே நல்ல மலர் படுக்கை மாதிரி தெரியும், ஆனா முட்கள் நிறைந்த படுக்கை தான் ஊழியம். அத இந்த எலியா சிறப்பா செஞ்சான். ஒரு சூழ்நிலையிலும் அவன் சளைக்கவே இல்லை. தனக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதை செஞ்சான். இங்க 1ஆம் அதிகாரத்துல அகசியா ராஜாவுக்கு ஒரு பிரச்சனை, என்ன ஒரு வியாதி வந்துருச்சு. அப்போ என்ன பண்றான், அந்த வியாதி இல்லனால எனக்கு என்ன நடக்கும் என்பதை இவன் ஆண்டவரிடத்துல வராம பாதாள சீமையிடத்துல ஆள அனுப்புறான். அதாவது ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களிலே விக்கிரகத்தில் இருக்கிற மக்களிடத்திலே போவதற்காக அங்க ஆள அனுப்புறான். அப்போ கர்த்தருடைய தூதர் வந்து எலியாவிட்ட வந்து சொல்றாரு. இது எலியாவுக்கும் அவனுக்கு என்ன சம்பந்தம் யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் சும்மா இருக்க மாட்டார். எலியாவை கூப்பிட்டு இங்க மாதிரி அகசியம் அங்க பிரச்சனையா இருக்குன்னா என்ன தேடாம இன்னொருத்தைய தேட போறான், நீ என்ன பண்ணு, நீ செத்துருவேன்னு சொல்லிட்டு பிரச்சனையை பாருங்க. எப்படி எலியாவுக்கு நீ போய் சொல், ராஜாவுக்கிட்ட போய் நீ என்ன சொல்லணும், 4ஆம் வசனத்தை வாசிங்க. இது நிமித்தம் நீ ஏறின கட்டிலிருந்து இறங்காமல் சாகவே சாவா என்று சொல்லுகிறார் என்பதை அவர்களோடு சொல் என்றார். சொல்லுகிறான். நாம அந்த இடத்துல நீங்களும் நானும் ஒரு ஊழியத்தை செஞ்சுட்டு இருந்தா என்ன சொல்லுவோம், என்ன ஆண்டவரே நீங்க, அவரு ராஜாவா இருக்கிறாரு, அவருக்கு யாருக்கு அவர் வந்து கேட்டா கூட நான் ஏதாவது சொல்லலாம், நானே வழியே போய் நீ செத்துருவேன்னு சொன்னா என்ன வரும், ஒவ்வொருமா வராதா, கத்தி எடுத்து என்ன பண்ணிடுவான். ஆனா தனக்கு கொடுக்கிற அந்த ஊழியத்துல ஏரியா ஒருபோதும் சளைக்கவே போகும்போது வழியில ஒரு 50 பேர் பார்க்கலாம். அகசியா இருந்துச்சு 50 பேர். ஏன்னா 50 பேர் தான் அவங்க அனுப்பியிருக்கிறார். அங்க பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. முதலாவதாக 8ஆம் வசனத்துல அதற்கு அவர்கள் இல்ல 9ஆம் வசனத்துல அவனிடத்திலிருந்து ஒரு தலைவனையும் அவனுடைய 50 சேவரையும் அனுப்பினான். நீங்க அது 3 நாள் நடக்கும். அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு முறை அனுப்புறாங்க. ஃபர்ஸ்ட் வரும்போது இவங்க என்ன பண்ணாரு, இல்ல அவன் இறந்துருவான்னு சொல்லிட்டாரு எலியா. இவன் போய் சொன்ன உடனே அவன் என்ன பண்றாங்க, மறுபடியும் அழகுறான். இப்படி 3 முறை நடக்குது. அதுல 2 முறை அந்த 50 பேர் வந்தவங்க கூட வந்தவங்க இறந்து போறாங்க. 3ஆவது முறை வரும்போது உஷாராயிட்டாங்க அவங்க. ஏன்னா 2 முறை அனுப்பணுமே, இந்த எலியா கிட்ட வந்து சொன்னா உடனே நமக்கு மரணம் வந்துருச்சு, என்ன பண்ணணும், நேரா ஒரு காலில் விழுந்துருவோம். அங்கதான் 13ஆம் வசனத்துல அவங்க வந்து என்ன பண்றாங்க,
அந்த வசனத்தை பார்க்கும்போது அடியாரையாக இந்த 50 பிராணமும் உமது பார்வைக்கு அருமையா இருப்பதாக எலியாவிட்ட கெஞ்சுறாங்க. எப்பா நீ ஏதாவது பண்ணி எங்களை கொண்டுடாத, ஏற்கனவே அந்த 50 பேர் கூட்டம் செத்து போச்சு, என்னுடைய உயிர் உங்க கையில இருக்குது, நீங்க தயவு செய்து ஒண்ணும் பண்ணாதீங்க சொன்ன உடனே இவன் என்ன ஆண்டவரை நோக்கம் என்ன ஆண்டவரை நான் செய்யறது அப்படின்னு அது என்ன பதில் வருது தெரியுமா? அவனோட கூட இறங்கி போ, அவனுக்கு பயப்படாதே. அப்படியே அவன் எழுந்து அவனோட கூட ராஜாவிடத்திற்கு இறங்கி போய் ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதாங்க போய் கூட நடந்து கூட என்ன சொல்றாரு தெரியுமா? ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ கட்டில எப்படி வியாதிப்பட்டு படுகிறியோ அப்படியே செத்து போயிட்டான். தனக்கு கொடுக்கப்பட்ட பணியை அதுல எவ்வளவு உயிர் போகும் என்று சூழ்நிலை இருந்தாலும் கூட எலியா என்ன பண்ண அதை விட்டு பின்பாக சளைக்காதவனாக ஆண்டவருடைய ஊழியத்தை செஞ்சார். அதனாலதான் யாருக்கும் கிடைக்காத ஒரு பெரிய சிறப்பு, ஆண்டவரோடு பரலோகத்துக்கு சுழற்காட்டிலே மரணத்தை காணார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நிச்சயமாக நீங்க ஆண்டவரிடத்திலே சிறப்பான உண்மையாக சந்தேகமே கிடையாது. ஆனா இந்த ஏனோக்கை போல, இந்த மோசேயை போல, இந்த எலியாவை போல சஞ்சரிக்கிறவனாக, சகிக்கிறவனாக, சளைக்காதவனாக ஆடுமா. 4வது ஒருத்தருக்கு என்னடா பாஸ்டர் முடிக்க போய் போறல முக்கியமான ஒரு யார் தெரியுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. 4வது ஒருத்தர் இருந்தார். அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? சத்தியமானவர். சத்தியனாலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான். ஏன்னா தேவனாலே அனுப்பப்பட்டவர் இந்த இயேசு. அவர் மரணத்தை ஜெயித்தார், மரணத்தை வென்றார். மற்றவங்க மரித்தார்கள், இல்ல மரணம் அடையாமல் சிறப்பு பெற்றார்கள். ஆனா இயேசு கிறிஸ்துவுடைய சிறப்பு என்ன தெரியுமா? மரித்தார், 3ஆம் நாளில் உயிரோடு. வேதாகமத்துல மரித்தேன் ஆனாலும் சதா காலத்திலும் உங்களோடு இருக்கிறேன். யாரா சொல்ல முடியுமா? மரித்தேன்ற வார்த்தை யாரா சொல்ல முடியுமா? இல்ல சொல்ல. ஆனா சதா காலம் மரித்தேன் கூட சொல்லிடலாங்க. வேதாகமத்துல அப்படியே இருக்கு. ஏன்னா உயிரோடு எழுப்பினவர்கள் அவங்க என்ன சொல்லுவாங்க? இப்ப லாசரு கேட்டா அவங்க என்ன சொல்லுவாங்க? மரித்தேன். ஆனா அடுத்த வார்த்தை சொல்ல முடியாது. சதா காலங்களிலும் உங்களோடு நான் இருக்கிறேன், எப்பொழுதும் உங்களோடு இருக்கிறேன் என்ற வார்த்தை பயன்படுத்த முடியாது. மரித்தேன் சொல்லலாம், இறந்து போனவர்கள் உயிரோடு வந்தாங்கன்னா சொல்லலாம். ஆனா சதா காலங்களிலும் உயிரோடு நமக்காக ஜீவன் கொடுக்கிறார் நம்முடைய ஆண்டவர் இயேசு. யோவான் 14:6 நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் அவரை பின்பற்றுகிற நாம் தேவனுடைய சிறப்பை நாம் பெற வேண்டும். ரொம்ப முக்கியம். அது ஏதோ இந்த பைபிள்ல போட்டிருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய மனிதனுடைய வாழ்க்கையை சும்மா கிடையாது. அதை எல்லாம் நானும் அதை பின்பற்றணும். அதுக்காக தான் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். அதை பின்பற்றும் போது நம்முடைய வாழ்க்கையில் பெரிய ஆசீர்வாதம், பெரிய நன்மை, பெரிய பாக்கியம், பெரிய கிருபை எல்லாம் பெற்றுக்கொள்ள முடியும். நாம் எப்படி இருக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கை சஞ்சரிக்கிறோமா? சகிக்கிறோமா? சளைக்காமல் எல்லாவற்றையும் செயல்படுத்துகிறோமா? எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்துவை போல நாம் சத்தியமாய் நடக்கிறோமா? ரொம்ப முக்கியம். நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கு ஆராய்ந்து பார்ப்போம். உண்மையாகவே ஆண்டவர்களால் என்னோடு பேசி இருக்கிறார். ஆண்டவரே, நானும் உங்களிடத்தில் சிறப்பை பெற வேண்டும். ஆண்டவர் எப்படியாவது ஏதோ ஒரு விதத்துல நான் உங்களிடத்தில் பெயர் பெற வேண்டும். ஆண்டவர் சாட்சி பெற வேண்டும். ஆண்டவரே, எனக்கு அது உதவி செய்யும். ஒவ்வொருவரும் நீங்க ஆண்டவரிடத்திலே நீங்க வேண்டினீங்கன்னா கர்த்தர் நிச்சயமாக செய்யும். எனக்கு போல நீங்க வாழணும், மோசேயை போல நீங்க வாழணும், எலியாவை போல வாழணும், இயேசுவை போல மாறணும். அப்படி செய்யும்போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.